இந்த ஒரு டே ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. ஏன்னா எப்படி நேற்றுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாத்துலேயும் போட்டு வந்திருப்போம். நம்ம எல்லாருமே ஹாப்பி மதர்ஸ் டே, லவ் யூ மாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருப்போம். ஏன்னா அம்மா இல்லாமல் இந்த வீடியோவில் பேசுகிற நானும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இல்லை. ஆனால் எல்லாரோட நேச்சரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. ஸ்லோகம் கூட இருக்கே. அதாவது எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான் நான் பிறக்கிறப்போ. ஆனால் அந்த குழந்தை நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அம்மா வளர்க்குறது தானா. கரெக்டாக இது? ஏன்னா ஒரு குழந்தை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், நீதான் உங்க அம்மா தான் காரணம், உங்க அம்மாவால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றதுக்கு ஊரையே திரட்டிட்டு வருவாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை அப்படியே மாற தட்டிட்டு வருவாங்க. என்னாலதான் அப்படின்ட்டு. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க, உங்க லைஃப்லயும் பார்த்துருப்பீங்க. நான் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்ல சோஷியல் மீடியாவில், ஒரு செகண்ட் வீடியோன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தை ஒரு பால்கனிலேருந்து விழுந்து அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் எல்லாருமே சேர்ந்து சோஷியல் மீடியா ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணு கடைசியில் சூசைட் பண்ணிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு அம்மாவே கிடையாது. அந்த மாதிரி எதுனாலும் ஒரு அம்மாவே குறை சொல்கிறது. ஏன் இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட ஒரு குழந்தை நடந்து போயிட்டே இருக்கும், பின்னாடி இன்னொரு குழந்தை போகும். இந்த குழந்தை போய் ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கும், அதில் விழுந்துருச்சு. ஒருத்தர் ஓடி காப்பாத்திட்டாரு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட வசப்பாட்டு அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பேட் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்குலாம் என்ன, அது ஒரு 2 செகண்ட் போட்டு போயிடுறது. அதுக்கு என்ன ஒரு கமெண்ட் வரும்னு கூட இவங்க பார்க்கறது கிடையாது. பட் சில பேர் நானும் ஒரு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்ளை கமெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது ஒரு கன்சர்ன் பர்சன் பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. எதுக்குனாலும் அம்மா தான் காரணம். ஒரு குழந்தை விழுந்தா அம்மா தான் காரணம், எழுந்திரிச்சா அம்மா தான் காரணம். இந்த மாதிரி ஒரு அம்மா அப்படிங்கிறவ எத்தனை பேச்சு தான் வாங்குவா. அது வீட்லேயும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி. ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னா உடனே அதையும் கேட்கறது, இன்னும் குட் நியூஸ் இல்லையா, இன்னும் நீ அம்மா ஆகலையா அப்படின்ட்டு. இதே அம்மா ஆகிட்டாங்கன்னா, இன்னும் நீ இப்படிதான் பாத்துக்கிற, நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா, அந்த காலத்துல அங்க எத்தனை குழந்தைய பெற்று எப்படி வளர்த்துன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரி எடுத்துட்டும் வந்துருவாங்க. அதனால சொல்றவங்க 1000 விஷயம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீ குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுக்கலினாலும் சொல்லுவாங்க. சொல்ற வாய் சொல்லிட்டே தான் இருக்கும். சொல்ற வாய் நம்ம என்னைக்குமே அடைக்க முடியாது. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பெட்டர் யூ என்டர் இன்டு மேரிட் லைஃப், ப்ளீஸ் பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். நமக்குன்னு ஒரு ஜாப், ஒரு ஸ்ட்ராங்கான ஜாப் இருக்கணும், இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கணும். நம்ம ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு கெரியர் பிரேக் ஒன்று வருமா, அந்த கேப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகிறீங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை விட ஒரு அம்மா விட யாராலையும் டேக் கேர் பண்ணிக்க முடியாது. அது இந்த உலகத்துக்கு தெரியும். இருந்தாலும் நம்மள தான் குறை சொல்லும். அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா. அப்போ நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கோம், நமக்குன்னு ஒரு ஜாப், நம்ம ஒர்க் பண்ணலினாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்து கூட நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நம்ம டேக் கேர் பண்ணிக்கலாம், அங்கே பார்க்குறக்கு ஆள் இருக்குது. அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு 1000 தைரியம். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கவே வேண்டாம். யார் சொல்ல பற்றி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கவும் வேண்டாம். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. இவ்வளோ நாள் இல்லைனா கூட இனிமேலாச்சும் யாராவது ஒரு கெரியர் கேப்ல இருக்கீங்கன்னா தயவு செய்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க. உங்களுக்கான ஒர்க் இல்லை பிஸ்னஸ், டூ சம்திங், ஏர்ன் மணி. அவ்வளோதான். என்ன மணின்னு பேசுகிற அப்படின்னா அதுதானே இப்போ எல்லாத்துக்குமே இதாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம ஒரு கேப் விட்டுட்டோம், இல்லை நம்ம சம்பாதிக்கல அப்படின்னா 1008 கேள்விகள் அங்கே வரும். இதே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு இண்டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது கொடுக்குற தைரியம் வேறு எதாலையுமே தர முடியாது. ஸோ பி ஹாப்பி, பி இண்டிபெண்ட் ஃபினான்ஷியலி. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் தூக்கி தலைமையில் போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. நம்மளால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் ஒரு அமைப்பு இப்படி கொடுத்துருக்காங்க பொண்ணுங்களுக்காக. எஸ்பெஷலி அம்மா அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக கேர் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே. அண்ட் பை த வே லாஸ்ட் இயர் இதே டேட்டில் தான் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், அம்மா டைரி அப்படிங்கிற சேனல். இல்லாத லட்சக்கணக்கு, இல்லாத ஆயிரக்கணக்கு அதை பற்றி நான் யோசிக்கல. எனக்கு இருக்கிற இந்த 600 சம்திங், இந்த 100 கணக்கில் இருக்க சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 1 இயர் ஆயிடுச்சு. ஒரு கண்டினியூவாக போட்டிருந்தா கண்டிப்பாக இனிமேல் நல்லா சப்ஸ்கிரைப் கவுண்ட் இருக்கும். ஸோ பரவாயில்ல, நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பமே எதையுமே எதிர்பார்த்து பண்ணல.
எனக்காக இப்போ வரைக்கும் நான் வீடியோ போட்டாலும் போடலினாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த 600+ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் வந்து கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இதாவது கண்டிப்பாக என்னன்னாலும் சரி என் சேனல் நான் விட மாட்டேன். இனி அடுத்தடுத்து எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி இந்த சேனல் அப்படியே தான் இருக்கும். இனிமேல் வந்து ஃபர்தராக ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுவேன். ஒரு விஷயம் நமக்குன்னு பண்ணுறப்போ விழுந்து தான் ஏடுவோம். நிறையா டைம் விழுந்துட்டேன். இனிமேல் எப்படி எழுந்திரிச்சு ஓடுவோம், கண்டிப்பாக ஓடுவோம். அதனால இந்த சேனல் வந்து எப்போவுமே டெலிட் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே. பி ப்ரவுட், டோன்ட் கெட் டவுன். நீங்களும் உங்களை நல்லா பார்த்துக்குங்க. அம்மாங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் மதர்ஸ் டே அப்படின்னு விஷ் மட்டும் போடாமல் டெய்லி ஒரு 5 minutes அம்மாவுக்கு அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுங்க. அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவங்களோட பேசி அவங்க சொல்கிறது வந்து கேளுங்க. அதை விட அவங்க வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கான நேரத்தை மட்டும் ஒதுக்குனா போதும். வேறு எதையுமே வந்து பெற்றவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்களே ஹாப்பியாக இருங்க. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இனிமேல் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுறோம். ஓகே.